ஹே கைஸ்! இன்னைக்கு எங்க கிளம்பிட்டோம்னா, நம்ம ஒரு சித்தர் கோயிலுக்கு தாங்க கிளம்பிட்டோம். இந்த கோயிலோட நேம்ன்னு பார்த்தா கேளக்கிய சித்தருங்க. இந்த கோயில் லொக்கேட் ஆயிருக்க இடம்னு பார்த்தா, அசோகர் தோட்டம், விராலிக்கட்டூர், வெள்ளித்திருப்பூருக்கு பக்கத்துல தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. நாங்களும் போயிட்டு வண்டி எல்லாமே பார்க் பண்ணிட்டு, உள்ள என்டர் ஆகுற இடத்துலயே ஃபர்ஸ்ட்டா கருப்பு சுவாமி சிலை வந்து வச்சிருந்தாங்க. அந்த சுவாமி வந்து ஃபர்ஸ்ட்டா கும்பிட்டு முடிச்சுட்டு, அடுத்து நாங்களும் உள்ள வந்து என்டர் ஆகறக்கு ஆரம்பிட்டோங்க. உள்ள போற வழி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நல்லா தென்னை மரம்ன்னு சொல்லிட்டு சுத்தியும் தென்னை மரம். அதுக்கு இடையில போற மாரி வந்து வச்சிருந்தாங்க. இன்னும் இந்த தென்னை மரம்லாம் பெருசானதுக்கப்புறம் இந்த இடமே வேற லெவல்ல இருக்க போது. அதுக்கப்புறம் நாங்களும் அப்படியே உள்ள கோயிலுக்குள்ள போயிட்டு நம்ம சித்தர பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்களும் போய்க்கிட்டே இருந்தோங்க. சித்தர பார்க்கறக்கு போறதுக்கு முன்னாடி அங்க விநாயகர், முருகன்னு சொல்லிட்டு நெறைய சிலை வச்சிருந்தாங்க. எல்லா சிலையும் கும்பிட்டு முடிச்சுட்டு, அடுத்தா நாங்களும் அங்க இருக்க மேல ஒரு மலை மாரி இருந்துச்சு. அத தான் நாங்களும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். பார்க்கறக்கே இந்த இடம் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அப்படியே நாங்களும் சித்தர் இருக்க கோயிலுக்குலாம் என்டர் ஆயிட்டோம். இங்க எந்தெந்த டைமிங்ல பூஜைகள் வந்து நடக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா ஒரு போர்டு வந்து வச்சிருந்தாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு, அப்புறம் சரி நாம இனி போய் சித்தர பார்க்கறக்கு உள்ள வந்து போலான்னு சொல்லிட்டு நாங்களும் கோயிலுக்குள்ள வந்து என்டர் ஆகறக்கு ஆரம்பிட்டோம். உள்ள போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கும் தெரிஞ்சது இவ்வளோ கூட்டம் இருக்கான்னு சொல்லிட்டு. அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, சஷ்டின்னு சொல்லிட்டு இந்த 4 நாள்லயும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்கலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த போர்ட்லயும் அதே மாரி வச்சிருந்தாங்கங்க. அப்புறம் நாங்க உள்ள எல்லாமே சுத்தி பார்த்துட்டு, அங்க இருக்க சித்த சுவாமியும், சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சுட்டு வெளிய வரப்ப நம்மளுக்கு அருட்பிரசாதம் எல்லாமே குடுத்தாங்க. அதெல்லாமே வாங்கிட்டு அப்படியே நாங்களும் அங்கிருந்து கிளம்புறக்கு ஆரம்பிச்சோங்க. நீங்க வெள்ளித்திருப்பூர் சைடு கீது போனீங்கன்னா, மறக்காம இந்த கோயில வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஒரு நல்லா ஃபேமிலியோட போனா நல்லா விசிட் பண்ணிட்டு வரக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட். சரி கைஸ் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. சரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாட்டா பாய்.